அன்பானவர்கள் அனைவருக்கும் இனிமையான மகிழ்வான வணக்கங்கள். தனது வாழ்க்கையின் மிக உயர்ந்த நிலைக்கு சென்று செட்டிலாகிவிட்ட ஒருவன் தன் தாயை பார்த்து கேட்டான், அம்மா, என்னை பெற்றெடுத்து பாசத்தையெல்லாம் கொட்டி பல தியாகங்களை செய்து காலமெல்லாம் என் மீது பாசத்தை பொழிந்து ஆளாக்கிய உனக்கு ஏதாவது செய்ய வேண்டும் என்று நினைக்கிறேன். அம்மா, உனக்கு என்ன வேண்டும்? நான் என்ன செய்ய வேண்டும் என்றான் மகள். தாய் வியப்புடன் தன் குழந்தையை பார்த்து பேசினால், அதை பற்றி இப்போ என்ன? என்னுடைய கடமையைத்தானே செய்தேன். அதை எப்படி நீ எனக்கு திருப்பி கொடுக்க முடியும்? நீ விரும்பினாலும் எவ்வாறு திருப்பி கொடுப்பாய் என்றாள். இருந்தாலும் தன் தாய் செய்த தியாகங்களுக்கு ஏதாவது செய்தாக வேண்டும் என நினைத்தார். தொடர்ந்து அம்மாவிடம் கேட்டுக்கொண்டே இருந்தார்கள். அம்மாவும் மறுதளித்து கொண்டே வந்தாள். ஒரு கட்டத்தில் தன் குழந்தைகளின் ஆசையை பூர்த்தி செய்ய நினைத்த தாய் தன் குழந்தைகளிடம், சரி, நீ தொடர்ந்து கேட்பதால் ஒன்று சொல்கிறேன், அதை நிறைவேற்றினால் போதும் என்றாள். உடனே குழந்தைகளுக்கு ஒரே சந்தோஷம். அம்மா, என்ன வேண்டும் சொல்லுங்க என்றான் மகளும். ஒன்றுமில்லை குழந்தையே, நீ குழந்தையாக இருந்தபோது என் அருகில் படுத்து உறங்கினாயே, அதை போல இன்று ஒரு நாளைக்கு என்னுடன் படுத்து உறங்கு என்று கூறினாள் அந்த தாய். அம்மா, நீ கேட்பது வித்தியாசமாக உள்ளது. இருப்பினும் அது உனக்கு மகிழ்ச்சியை தரும் என்றால் அதை இன்றே நிறைவேற்றுகிறேன் என்று அன்று இரவு தன் தாயின் படுக்கையில் தாயுடன் படுத்து கொண்டார்கள். தனது குழந்தை தூங்கிவிட்டான் என்று அறிந்த தாய் எழுந்து சென்று ஒரு வாளி தண்ணீரை கொண்டு வந்து தன் மகன் படுத்திருந்த இடத்தில் ஒரு குவளை தண்ணீரை வீசி நனைத்தாள். தூக்கத்தில் தான் படுத்திருந்த இடம் ஈரமாக இருப்பதை உணர்ந்த அந்த மகள் தூக்கத்திலேயே படுக்கையின் மறுபக்கத்திற்கு உருண்டு சென்று படுத்தார்களாம். அங்கே சென்று குழந்தைகள் தூங்கியதும் இன்னொரு குவளை நீரை எடுத்து அவர்கள் படுத்திருந்த இடத்தில் நீரை இறைத்து ஈரப்படுத்தினாள் அந்த தாய். மீண்டும் படுக்கை ஈரமாக இருப்பதை உணர்ந்த அந்த குழந்தைகள் தூக்கத்திலேயே எழுந்து, அம்மா, என்னம்மா, உனக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு? இப்படி நாங்கள் தூங்கிட்டு இருக்கேல தண்ணியை ஊத்துறியே என்றான் கோபமாக. அப்போது தாய் அமைதியாக சொன்னார், மகனே, அம்மாவின் தியாகத்துக்கு ஈடுகட்ட திருப்பி ஏதாவது செய்ய வேண்டும் என நீ நினைக்கிறாய். நீ குழந்தையாக இருந்தபொழுது இரவு நேரங்களில் அடிக்கடி படுக்கையை நினைத்து விடுவாய். உடனே நான் எழுந்து உனக்கு உடையை மாற்றி ஈரமில்லாத இடத்தில் படுக்க வைத்துவிட்டு நான் ஈரமான இடத்தில் படுத்துக்கொள்வேன். முடியுமானால் உன்னால் இந்த ஈரப்படுக்கையில் ஒரு நாள் இரவு தூங்க முடியுமா என்றாள். குழந்தைகள் இருவரும் திகைத்து நின்றார்கள். இது உன்னால் முடியும் என்றால் தாயின் தியாகத்திற்கு ஈடு கொடுத்ததாக எடுத்துக்கொள்கிறேன் என்றாள் அம்மா. நண்பர்களே, உலகில் எல்லா கடன்களையும் அடைத்துவிட முடியும் ஒன்றே தவிர, அதுதான் தாயின் தியாகம். தாயின் தியாகத்திற்கு எந்த ஒரு குழந்தையாலும் ஈடு செய்யவே முடியாது. தாய் காட்டிய அரவணைப்பு, அன்பு, கால நேரம் பாராது தன் குழந்தைகளை சீராட்டி உணவூட்டி வளர்த்து தனது தேவைகளை தியாகம் செய்து தனது உலகமே குழந்தையென அவர்களது வளர்ச்சியில் ஆனந்தம் கொண்டு தனது குழந்தைக்காக தன்னை வழங்கிய தாயிற்கு நீ எதை திருப்பி கொடுத்து ஈடு செய்ய முடியும்? நீ அவளுடைய சதையும் இரத்தமும் ஆகும். தாய் இல்லாமல் நீ இல்லை என்பதை நினைவில் கொள். ஏனென்றால் உனது தாய் உன்னை என்றுமே மறந்ததில்லை. எவ்வளவு வயதானாலும் தாயின் நினைவு நமது வாழ்வில் தினமும் ஒரு அங்கம்தானே. அன்பே சிவம் என்கிறார்கள் பெரியோர்கள். என்னை பொறுத்தவரை அன்பே தாய் என்பதுதான் நிதர்சனமான உண்மை. நினைத்த போது இறைவனை காணத்தான் இறைவனை தாயை படைத்தான். பாசம் உங்களை இழக்கலாம், ஆனால் நீங்கள் பாசத்தை இழக்காதீர்கள், தாய் மீது உள்ளதே என்று கூறி அனைத்து தாய்களுக்கும் எனது மனமார்ந்த பணிவான வணக்கங்களை தெரிவித்து கொண்டு என்றுமே அன்னை மடியில் நிரந்தரமாக வாழ அனைவருக்கும் வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.